சத்தமா நீர்தானே ஆசையெல்லாம் நீர்தானே வாஞ்சையெல்லாம் நீர்தானே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை இல்லாமல் ஆசைகள் இல்லையா தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன் விண்ணிலும் மண்ணிலும் உம்மை இல்லாமல் ஆசைகள் இல்லையா தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன் பிறந்த நாள் முதலா பாதுகாத்தீரையா பிறந்த நாள் முதலா பாதுகாத்தீரையா மறந்திடவில்லை கைவிடவில்லை மறந்திடவில்லை கைவிடவில்லை என்னை விட்டு விலகவில்லை நீர் என்னை விட்டு விலகவில்லை ஆசையெல்லாம் நீதானே நல்ல சத்தமா உங்க சத்தம் ஆசையெல்லாம் நீதானே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை இல்லாமல் ஆசைகள் இல்லையா தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன் விண்ணிலும் மண்ணிலும் உம்மை இல்லாமல் ஆசைகள் இல்லையா தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன் ஆயுள் காலமெல்லாம் இயேசுவே நீர் போதுமே மண்ணில் வாழ்ந்திடும் காலங்கள் எல்லாம் உம்மை மறப்பதில்லை தேவ சமூகத்தில் நமக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார் தேவாலயத்திலே கர்த்தர் நமக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார் ஆயுள் காலமெல்லாம் இயேசுவே நீர் போதுமே ஆயுள் காலமெல்லாம் இயேசுவே நீர் போதுமே மண்ணில் வாழ்ந்திடும் நாட்களில் மண்ணில் வாழ்ந்திடும் நாட்களெல்லாம் உம்மை மறப்பதில்லை நானும் உம்மை பிரிவதில்லை உம்மை மறப்பதில்லை நானும் உம்மை பிரிவதில்லை ஆசையெல்லாம் நீர்தானே வாஞ்சையெல்லாம் நீர்தானே ஆசையெல்லாம் நீர்தானே வாஞ்சையெல்லாம் நீர்தானே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை இல்லாமல் ஆசைகள் இல்லையா தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன் விண்ணிலும் மண்ணிலும் உம்மை இல்லாமல் ஆசைகள் இல்லையா தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன் ஆசையெல்லாம் நீர்தானே வாஞ்சையெல்லாம் நீர்தானே ஆசையெல்லாம் நீர்தானே வாஞ்சையெல்லாம் நீர்தானே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை இல்லாமல் ஆசைகள் இல்லையா தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன் விண்ணிலும் மண்ணிலும் உம்மை இல்லாமல் ஆசைகள் இல்லையா தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன் ஆயுள் காலமெல்லாம் இயேசுவே நீர் போதுமே ஆயுள் காலமெல்லாம்
ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே, ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மையெல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையை வாஞ்சிக்கிறேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மையெல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையை வாஞ்சிக்கிறேன். ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் உண்மையா உண்மையா. ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மையெல்லாம் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையை துன்பப்படுத்தின பவுலை கர்த்தர் சபையை கட்டுகிற பவுலாக மாற்றுகிறார். எப்பொழுதே நம்முடைய சூழ்நிலைகளை நாம் தவறாக நினைக்க கூடாது. நம்முடைய சூழ்நிலைகளை நினைத்து நாம் துவண்டு போக கூடாது. எப்பொழுது வேண்டுமானாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொன்ன தாவீதை போல பாடல்கள் மூலம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நம்முடைய வருத்தங்களை தெரியப்படுத்த போகிறோம் ஆண்டவருக்கு. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பார சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பார சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். வானதூதர் சேனைகள் கூட வாழ்த்துகிற பரிசுத்தர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஓசன்னா. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா என்று சொன்னது போல நாமும் இன்றைக்கு சொல்ல போகிறோம். அவரே துதிக்கு பாத்திரர், அவரே கனத்திற்கு பாத்திரர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதிப்பு மிக்க மனிதர்களை விட என் ஆண்டவர் மதிப்பு மிக்கவர். வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடர வந்தவரே. வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்று திருநாமம் துதித்திடுவேன். வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்று திருநாமம் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பார சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பார சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன்.
செய்கிற தேவன், இக்கட்டில் தம் ஜனங்களில் இரட்சகராய் வருபவர். வெறுமன பாடாதீங்க, பாடும்போது ஆண்டவர் ஆராதிங்க. இஸ்ரவேலின் தூதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் தூதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தால் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தால் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும், ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும், தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைகளுக்காய் துதித்திடுவேன். தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைகளுக்காய் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இன்னொரு பாடலை கூட பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவரின் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. நாம் எப்போதுமே மனிதர்கள் நமக்கு செய்கிற தீமைகளையோ, மனிதர்கள் நமக்கு தருகிற எதிர்ப்புகளையோ ரொம்ப பெரிதாக நினைத்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம மனிதர்களுடைய வல்லமையை ரொம்ப பெருசாக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக எந்த வல்லமையும் அந்த உலகத்தில் இல்லை.
தாவீது சொல்றான், கர்த்தரின் வலது பக்கத்துல இருக்கிறார், அதனாலே நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். கர்த்தருடைய வல்லமை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு தோல்வி எனக்கு இல்லை, ஆண்டவர் வெற்றியை தருவார் என்கிற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு நல்ல எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? விசுவாசமா? எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். நம்ம வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து. ஒரு வெற்றியை ஆண்டவர் நமக்கு தரட்டும். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். எல்லாரும் சேர்ந்து தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்குகிற மூலை கல்லாயிற்று. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படி மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமா, அநேகருடைய வாழ்க்கையை தாங்குகிறவர்களா அவர் மாற்றுவதற்கு வல்லவர். இப்போ ஒருவேளை தோல்வி இருக்கலாம், நம்முடைய தோல்வி எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றட்டும். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கி மூலை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கி மூலை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர்
படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது நிலையானது அவருடைய அன்பு மாத்திரம். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் எனக்கு சொல்லுங்க, துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய். எல்லாரும் சேர்ந்து, துன்ப நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. உண்மையா உண்மையா நமக்கு உண்மையான துணை. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. சொல்லுங்க, துன்ப வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனை உம்மிடலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசுநாதனை உம்மிடலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டடி, 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 கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தா ஆனந்தம் ஆனந்தமே. என்னப்பா உம் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே. என்னப்பா உம் திருப்பாதமே. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தா எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. ஒரு பாவம். எல்லாரும் எழுமி நின்று இருக்கிற இடத்துல எழுமி நின்று பாடுவோம். ஒரு பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. எந்த பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி டடி. இப்ப கை தட்டி சொல்லுங்க, ஒரு ஆவியில் ஆராதிக்கிற கிருபை. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி, நன்றி பலி.
பலி. நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. எப்போதும் உங்க அப்பா நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கை தட்டி சொல்லுங்க, அது நிரந்தரமானதையா. சொல்ல, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தர. ஒரு பாசிட்டிவான அறிக்கை பண்ணுவோம். வாய் திறந்து சொல்லுங்க, துக்கெல்லாம் மாறட்டும், கண்ணீரெல்லாம் மாறட்டும். ஓ, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி அது எனக்கு நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, 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 கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் எங்க அப்பாவும் திருப்பாதமே. சொல்லுங்க, எப்போதும் ஆனந்தமே, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் எங்கள் மத்தியிலே காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும். எல்லா நல்ல கரங்கள் தட்டி, யாரும் சும்மா இருக்க கூடாது, எல்லாரும் ஆவியில பாடி ஐயா அசைவாடும். ஓ ரிபா பாபா 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 ரிபாலா பாரபா, ஐயா அசைவாடும், ஐயா அசைவாடும். காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு உலர்ந்த எலும்புகள் காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும், நீங்க நல்லா சொல்லுங்க, நான் வந்தது போல இல்லப்பா, என்ன பலத்தால இடைகட்டுங்கப்பா. ஓ ஐயா அசைவாடு, ஐயா அசைவாடு, ஆவியான தேவா, ஐயா அசைவாடு, ஆவியான தேவா, ஐயா அசைவாடு, அசைவாடு, ஆவியான தேவா, ஐயா அசைவாடு, ஐயா அசைவாடு. நல்ல நல்ல ஆவில நிறம், ஆவில நிறம், ஆவில நிறம். ஒரு விடுதலை, ஒரு அற்புத சுகம். ஆமென். வியாதிகள் சுகமாகட்டும். ஆமென். பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படட்டும். சரீர கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஆவியின் கட்டுகள் உடைக்கப்படட்டும். மாம்ச பலவீனங்கள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால. ரிபா 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 ரபா லபா ரபா லபா ரபா ரபா ரபா.
நல்ல நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, விடுதலையோடு விடுதலையோடு விடுதலையோடு. அவர் சமூகம் ஒரு சாதாரணமான இடம் அல்ல. ஆமென். ஒரு திருவிழா இல்லை, இது இல்ல ஒரு பொழுதுபோக்குக்கான நேரம் இல்ல. தேவனை நாம் ஆராதிக்க வந்திருப்பது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற இடத்திற்கு வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை தருகிறவரை தேடி வந்திருக்கிறோம். அவர் நம்மை போல அல்ல, அவர் நம்மை போல அல்ல. ஆமென். அவர் சுகம் தர வல்லவர், சுகம் தர வல்லவர். வியாதியோடு இருக்கிறவங்க விசுவாசமா சொல்லுங்க, நீங்க வந்திருக்கீங்கப்பா, என்ன தொடுங்க ஆண்டவரே. சமாதானம் இல்லாம வந்திருக்கிறவங்க சொல்லுங்க, என் வீட்டை சமாதானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. இது ஒரு விடுதலை நேரம், இது ஒரு விடுதலை நேரம். This is the time for redemption. ஓ ஹalleluya. ஒரு மீட்புக்கான நேரம் இது, ஒரு சுகத்திற்கான நேரம் இது. சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே நீர் எனக்கு விடுதலை தாரும், ஆண்டவரே நீர் எனக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே. ஒரு ஊழியக்காரனை சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால ஆமென் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால மரண பயங்கள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால நம்பிக்கையற்ற நிலைகள் ஆமென் இல்லாமல் போவதாக. ஆமென். இயேசுவை ஆமென் ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தனிமை எண்ணங்கள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால. இழந்தவைகள் எல்லாம் திரும்ப வருவதாக இயேசுவின் நாமத்தினால. நல்ல ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க பாப்பா, நல்ல ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இது கர்த்தர் ஆமென் வந்திருக்கிற நேரம், கர்த்தருடைய ஆவியானவர் உலாவுகிற நேரம் இது. எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு, எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரபால கன சந்துன கபால பரபல பரப. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா நேரத்திலையும் நான் கீழே போயிட்டு இருக்கிற ஆண்டவரே, என்ன மேலே எழும்ப செய்யுங்கப்பா. இயேசு மரித்தார். ரோம அரசாங்கம், பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் சேர்ந்து, அப்படி சொல்லனா ஒரு நாடே சேர்ந்து ஒரு ஆளை ஆமென் ரொம்ப அநியாயமா கொலை செய்துட்டாங்க. அவரை சிலுவையில் அடித்த போது அந்த நாட்டுக்கே பெரிய சந்தோஷம், யூதர்களுக்கே பெரிய சந்தோஷம். நாங்க முடிச்சிட்டோம், இயேசுவை நாங்க ஒழிச்சிட்டோம், இயேசு இனி வரப்போகிறது இல்லை என்கிற சந்தோஷம் அவங்களுக்கு இருந்துச்சு. வசனம் சொல்லுது 3 நாள் தான். அந்த 3 நாள் கர்த்தர் முன்கூட்டி வாக்குரைத்ததினால் அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் 3 நாள். இல்லாவிட்டால் அவர் சிலுவையிலே நேரடியாக இறங்கி வந்திருக்க முடியும், வந்திருப்பார். அவருக்கு அந்த வல்லமை உண்டு. இயேசுவை கட்டுப்படுத்த முடியவில்லை, இயேசுவை மனிதர்களுடைய தந்திரம் மேற்கொள்ள முடியவில்லை. இயேசுவுக்கு விரோதமாய் பொய்யாய் சொன்ன சாட்சிகள் ஆமென் அவைகளாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. இவை எல்லாவற்றையும் தாண்டி இயேசு 3வது நாளிலே உயிரோடு எழும்பி வந்தார். ஹalleluya ஹalleluya. அவர் நம்மையும் மீண்டும் எழும்ப செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், நீ மீண்டும் எழும்புவாய். ஆமென். மீண்டும் புது பலனை பெறுவாய். ஆமென். உன்னை எதுவும் மேற்கொள்ள முடியாது. ஹalleluya ஹalleluya. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் சுகமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன்
தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை. நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன். பார்த்து சேர்ந்து சொல்லுங்க. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன். உங்க சத்தம், உங்க சத்தம். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரை படுக்கையாய் மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரை படுக்கையாய் மாறினாலும், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவி. நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவி. என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவி. நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவி. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன். ஓ, இன்னும் உம்மை. நல்ல நல்ல வலது கையை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது. ரெண்டு கையை உயர்த்தி, எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். சொல்லுங்க. வியாதியின்
வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை ரெண்டு கை உயர்த்தி மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை. உம்மை ஆராதிக்கிறது என் வாழ்க்கையிலிருந்து யாரும் தடுக்க முடியாத ஆண்டவர். சொல்லுங்க, தாவீது சொல்றேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். அல்லேலூயா. அந்த உலகத்துல வருகிற எதுவும் நம்மளை தடுக்க கூடாது, தடுக்க முடியாது. தடுப்பதற்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நான் சாட்சி சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு பாஸ்டர், அவருக்கு 5 பெண் பிள்ளைங்க, 2 பையங்க, 7 பிள்ளைங்க. அவரு சனிக்கிழமை இரவுல இறந்து விட்டார் அந்த போதகர். அவருடைய 7 பிள்ளைகளும் அந்த தாயார் உட்பட அந்த பாஸ்டருடைய பிரேதத்தை வீட்டில் வச்சுட்டு அவங்க ஊழியம் பார்த்த இடம் அவங்க வீட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அங்க போய் குடும்பமா ஆராதித்து விட்டு ஆராதனை முடிஞ்ச பிறகு சபையில அறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க பாஸ்டர் இறந்துட்டாரு, அவருக்கு பிரேதம் வீட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லாருக்கும் பயங்கர கோபம், பயங்கர அழுக. அப்ப அவங்க சொன்னாங்களாம், பாஸ்டர் இறக்குறதுக்கு முன்னாடி அப்படிதான் சொன்னாரு, நான் இறந்தே கிடந்தாலும் இந்த ஆராதனை, கர்த்தரை ஆராதிப்பது ஒரு நாள் நிற்கவே கூடாது. சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, எக்காலத்துல நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவர், எந்த நேரத்துல நான் உம்மை போற்றுவேன். ஒரு மன வருத்தம் வந்தோன்னு, ஒரு பலவீனம் வந்தோன்னு, ஒரு குறைவு வந்த உடனே சபைக்கு வருகிறத நிறைய பேர் விட்டு விடுகிறார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறத விட்டு விடுகிறார்கள். யோசுவாவை போல சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் வென்றார். சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, நானும் என் குடும்பமும் வென்றார். நான், என் மனைவி, என் பிள்ளைகள், நாங்க சேர்ந்து உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துவோம் ஆண்டவரே. 2 கை உயர்த்தி சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை. சத்தமா, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை. சொல்லுங்க, என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும்
வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம். சொல்லுங்க, வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 2 கை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு. அந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும், உங்க வாழ்க்கைக்கு அற்புதம். நான் நம்புவேன் என் இயேசு. சொல்லுங்க, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி. ஓ ஜீசஸ், அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தையை சொல்லுங்க. என் இயேசு ஒருவரை நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு. இப்ப அப்படி சபையா 2 கை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு. உங்களை மட்டும் நம்புவேன்பா, நம்புவேன் என் இயேசு. ஓ, நம்புவேன் என். உங்களை மட்டும்பா. மியூசிக்லாம் இல்லாம 2 கை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன். இது ஜெபமா மாறட்டும். சொல்லுங்க. வேற நம்பிக்கை எங்களுக்கு இந்த உலகத்துல இல்ல. நீங்க பாடி இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லட்டா? அவரை நம்பின ஒருவரையும் அவர் கைவிட்டதே இல்லை. ஆமென். அவரை நம்பின யாரும் வெட்கப்பட்டதில்லை. அவரை நம்பினவர்கள் கீழா போனதில்லை. ஆமென். யோசேப்பு ஒருவேளை குழிக்குள்ள கிடக்கலாம், கொஞ்ச நாள் தான் அந்த குழி. திரும்ப அவனை தூக்கி ஆண்டவர் உயர்த்தினார் பாருங்க. ஆமென். அன்றைக்கு பெரிய சாம்ராஜ்யம் என்று அறியப்பட்ட சமஸ்த எகிப்துக்கும் அவனுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. நான் சொல்றது மேல உங்களுக்கு நம்பிக்கை வரட்டும். இயேசுவை நம்பினவர்களை அவர் ஒரு நாள் கைவிடுகிறதில்லை. வியாதி, பலவீனம், ஆமென், சுகவீனம் இதெல்லாம் மாற்றுவதற்கு அவரால் முடியும். அவர் சுகம் தர வல்லவர். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்து ஆராதனை முடிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு நேரம் ஆராதித்திருக்கிறோம், ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் நீர் அங்கீகரிக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் ஆபேலையும் அவருடைய காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அதே போல இன்னொரு வார்த்தையும் வாசிக்கிறோம். காயினையும் அவனுடைய பலிகள் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று. இவ்வளவு நேரம் ஆராதிச்சிருக்கிறோம். இப்ப சின்சியரா உங்க உள்ளத்துல உணர்ந்து சொல்லுங்க, நான் ஆராதிச்சிருக்கிற இந்த ஆராதனை அங்கீகரிங்க ஆண்டவரை. நான் பேசினது, நான் கேட்டதெல்லாம் அங்கீகரித்து எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நான் இப்ப செய்த இந்த ஆராதனை வேஸ்ட் ஆக கூடாது ஆண்டவரே, விருதாவா போகக்கூடாது, பலன் இல்லாம போகக்கூடாது. ஒருவேளை நான் உம்மை ஆராதித்த போது நீர் என்னுடைய பலவீனங்களை, என் பாவங்களை, என் குற்றங்களை பார்த்துருங்க அப்படின்னு சொன்னா கை உயர்த்துங்க. வலது கை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு இரக்கம் காண்பீங்க ஆண்டவரே,
என் குற்றத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க. நீங்க பார்க்கிற அளவுக்கு நான் பரிசுத்தமானவன் இல்லை. என்னுடைய பலவீனங்களை மன்னிங்க, பொறுத்து கொள்ளுங்க, என்னை அங்கீகரித்துருங்கப்பா. நான் இவ்வளவு நேரம் பண்ண ஆராதனை வேஸ்டா போக கூடாது. இவ்வளவு நேரம் நான் செய்த ஜெபங்கள் விருதாவாய் போய்விடக் கூடாது. நான் என்ன கேட்டனோ, என்ன விரும்பினோ, என்ன சொல்லி உம்மை ஆராதித்தேனோ அது அப்படியே வாழ்க்கையில நடக்கட்டும். ஆண்டவரே நடக்கட்டும்ப்பா. எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. அல்லேலூயா. எங்களை ஒப்படைக்கிறோம் உடைய கரங்களில். ஆண்டவரே தொடர்ந்து உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யணும். ஆராதனையில் நின்று ஜெபித்த எல்லாருக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேசத்தினுடைய 2 தேவைகளை சொல்லி ஜெபித்து விட்டு ஒரு சிறப்பு வேத பகுதியை வாசிக்க கேட்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம், அதில் 18 to 28 வசனங்கள் வரைக்கும் நின்றவண்ணமாகவே வாசிக்க கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் எடுத்து வேகமாக இன்றைய தேசத்தின் தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஊழல் மற்றும் தொழில் உற்பத்தி, இந்த 2 தலைப்புகளை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் ஊழல் எல்லா இடத்துலையும் மலிந்து கிடக்கிறது. பணம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படின்ற நிலைமை நம்முடைய தேசத்தில் நிறைய இடங்கள்ல இருக்கிறது. அதே போல் பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் நம்முடைய தேசத்தில் இருக்கிறத பார்க்குறோம். அது ஒரு பெரிய கேன்சர் போல, கேன்சர் ஒரு சரீரத்தினுடைய உயிரை எடுத்து விடுகிறது போல ஊழல் என்பது அநேகருடைய உயிரை கொல்லக்கூடியது. ஒருவேளை அதை வாங்குறவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கலாம், பயன்படலாம். அதை இழப்பவர்களுக்கு அது ரொம்ப பெரிய இழப்பு, பாதிப்பு. நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க, காத்து கிடக்கிறாங்க அரசாங்க அலுவலகங்களில். இந்த ஊழல் எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு நல்ல தரிசனமுள்ள தலைவர்களை கர்த்தர் 543 தொகுதிகளிலும் ஏற்படுத்தணும். கை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க, கை உயர்த்தி ஜோம் பண்ணுவாங்க. தேசத்தில் இருக்கிற ஊழல் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா நிலையிலும் பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சின்ன அதிகாரியாக இருந்தாலும் ஆமேன், ஒரு பணம் கொடுத்தாதான் வேலைன்ற அந்த நிலை வரக்கூடாது ஆண்டவரே. அதற்கு ஒரு மாற்றம் வேணும். அது உம்மாலே தான் முடியும். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டால், இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இயேசுவை ஆராதித்தால் இந்த ஊழல் எல்லாம் மாறி போயிடும் என்பது என்னுடைய விசுவாசம். ஆமீன். ஊழலற்ற நல்ல நிர்வாகம் பண்ணக்கூடிய எம்பிக்களை வருகிற எலெக்ஷன்ல தேசம் முழுவதிலையும் தெரிந்தெடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யணும். ஹல்லேலூயா. ஆமீன். அதுபோல 2வது தேவை, தொழில் உற்பத்தியில நல்ல மாற்றங்களை கர்த்தர் நம்முடைய தேசம் முழுவதிலையும் கொடுக்கணும். பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இன்னும் நம்முடைய தேசத்துக்குள்ள வருவதற்கு நிறைய பயப்படுறாங்க. அதுபோல் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரதானமான கம்பெனிகளும் நம்முடைய தேசத்தில் அவர்களுடைய கிளை, அந்த அலுவலகங்களை, கிளை தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதற்கு கர்த்தர் உதவி செய்யணும். ஏன் வெளிநாடு தேடி போகிறாங்கன்னா, அங்கன்னா எல்லா கம்பெனிகளும் இருக்கிறது, அதனுடைய தொழிற்சாலைகள் இருக்கிறது. நம்முடைய தேசத்துலையும் அப்படி வரணும். எல்லா மாநிலத்திலும் ஈக்குவலாக நம்ம ஜோம் பண்ணுவோம், விசுவாசிப்போம். நாங்குநேரி பக்கம் டைட்டில் பார்க்குக்கான இடம் எடுத்து போடப்பட்டு ரொம்ப நாள் சும்மா கிடக்குது. சும்மா வெல்டிங் ஒர்க் ஷாப்பும் சின்ன சின்ன கடைகளும் தான் அதில் வச்சிருக்கிறாங்க. அதில் பெரிய பெரிய நிறுவனங்கள் வரணும். அவன் இந்த தரிசனம் உள்ள நல்ல தலைவர்களை கர்த்தர் தேசத்தில் கொண்டு வரணும். கை உயர்த்தி ஆமாம் நம்ம ஜோம் பண்ணுவோம். வெளிநாடுகளுக்கு தான் நம்ம பிள்ளைகள் போகணும்னு இல்லை, நம்ம வீட்டு பக்கமே வரணும். ஆமே, அந்த சுவாமி தோப்பில் ஆமே அந்த விமான நிலையத்துக்கான அந்த நிலங்கள் எடுக்கப்படுகிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம். கர்த்தர் வரணும். அதுபோல் தொழில் உற்பத்தின்னு சொன்னால் நம்ம இந்த கடற்கரை சாலையில் ஆமேன், கன்னியாகுமரியிலேருந்து புதுச்சேரி வழியாக சென்னைக்கு ரயில்வே ரோடு அவங்க போடணும். அது ஒரு பெரிய ஸ்கீம், அதை கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னும் அது செயல்படுத்தப்படலை. ஆமேன். இதெல்லாம் அப்படி வந்துச்சுன்னா நம்முடைய இந்த பகுதிகளும் நல்லா டெவலப் ஆகும். ஆமேன். இதெல்லாம் தொழில் சார்ந்த வளர்ச்சிகள், தொழில் உற்பத்திகள், இதெல்லாம் தேசத்தில் கர்த்தர் பெருக பண்ணணும்.
இந்த தரிசனம் கொண்ட தலைவர்களை இந்த ஆமென் எலெக்ஷன்ல கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு தரணும். சொல்லுங்க, 543 தொகுதிகளிலேயோ ஆண்டவரே தொழில் உற்பத்தியை ஊக்குவிக்கிற தரிசனம் கொண்ட தலைவர்கள் எழும்பும்படிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நின்று வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. தொடர்ந்துள்ள நேரங்களை தேவ ஆவியானவர் நீர் பொறுப்படுத்த நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வண்ணமாக ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 18 28 வசனங்கள் வரைக்கும். அவர் ஒளிமலை அருகாம பெத்தனியா என்று சீசர்கள் 2 பேர் உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு அதிலே வரும் ஒரு காலம் ஏறிராத கழுத்தை அவிழ்த்து கொண்டு பாருங்கள். ஏன் அவிழ்த்துகிறீர்கள் என்று யாராவது உங்களுக்கு அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அப்படிப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி இதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையில் அடிவாரத்தில் சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர்கள் எல்லாம் தங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ராஜா சோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். ஆமென். வாழ்வெல்லாம் நீராகணும், என் நினைவெல்லாம் நீராகணும். வாழ்வெல்லாம் நீராகணும், என் நினைவெல்லாம் நீராகணும். இருளில் அமர்ந்தேன், ஒளியாய் வந்தேன், இருள் போக்கும் விடிவெள்ளியே. காணாமற் போனேன், தேடி வந்தேன், என் நல்ல மேய்ப்பன் நீரே. இருளில் நடந்தேன், ஒளியாய் வந்தேன், இருள் போக்கும் விடிவெள்ளியே. காணாமற் போனேன், தேடி வந்தேன், என் நல்ல மேய்ப்பர் நீரே. அப்பா அப்பா, நீரில்லா வாழ்வில் நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை. அப்பா அப்பா, நீரில்லா வாழ்வில் நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை. வாழ்வெல்லாம் நீராகணும், என் நினைவெல்லாம் நீராகணும். வாழ்வெல்லாம் நீராகணும், என் நினைவெல்லாம் நீராகணும். மனமுடைந்து
மருந்தாய் வந்தே என் நல்ல மருத்துவரே. பலவீனமானே பலனாய் வந்தே எந்தன் கேடகமே. மனமுடைந்து நின்றே மருந்தாய் வந்தே என் நல்ல மருத்துவரே. பலவீனமானே பலனாய் வந்தே எந்தன் கேடகமே. அப்பா அப்பா நீரில்லா வாழ்வில் நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை. அப்பா அப்பா நீரில்லா வாழ்வில் நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை. வாழ்வெல்லாம் நீராகணும், என் நினைவெல்லாம் நீராகணும். வாழ்வெல்லாம் நீராகணும், என் நினைவெல்லாம் நீராகணும். சபையின் அறிவிப்புகள். ஞாயிறுதோறும் ஆராதனை காலை 8:30 முதல் 10:30 வரை நடைபெறும். சபையார் அனைவரும் அதில் பங்கு பெறுங்கள். ஜெபநடை இன்று மாலை நடைபெறும். கார் மற்றும் பைக்கில் வருபவர்கள் சரியாக 5 மணிக்கு சபைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் நடப்பவர்கள் தங்கள் வீடுகள் அருகே இருட்டிய பிறகு 7 மணி அளவில் சுமார் 10 நிமிடம் தெருவை சுற்றி நடந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் ஜெபம் புதன்கிழமை தோறும் மாலை 6:30 முதல் 8:30 வரை நடைபெறும். சபையில் உள்ள பெண்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். புனித வெள்ளி ஆராதனை வருகிற வெள்ளிக்கிழமை காலை 9 முதல் 11 மணி வரை நடைபெறும். மதிய உணவு ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வருட விபிஎஸ் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். எழுந்து கட்டுவோம் கவர் ஒரு நபர் 100 ரூபாய் கொடுக்காதவர்கள் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பராமரிப்பு காணிக்கை தசமபாகம் கொடுத்து சபையை தாங்குவோம். சபை தேவைக்காகவும் மிஷன் வீட்டு வேலைக்காகவும் ஜெபிக்கவும் கொடுக்கவும் கேட்கிறோம். ஸ்பீக்கருக்கு வாக்கு பண்ணினவர்களுக்காக சந்தோஷம். வாக்கு பண்ணியவர்கள் குறித்த நாட்களுக்குள் பணங்களை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாக்கு பண்ணாதவர்கள் உங்கள் பங்கும் இதில் இருக்கும்படி சிறு பண உதவியாவது செய்யும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். மகிமை உண்டாகட்டும். அறிவிப்புகளை ஞாபகத்தில் வைத்து நீங்கள் தொடர்ந்து சபையை தாங்குவதற்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வெள்ளிக்கிழமை நமக்கு வர்ற வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி ஆராதனை இருக்கிறது. காலை 9 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் அது நடைபெறும். அதனால் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் நினச்சி 11 மணிக்கு வராதிங்க. 11 மணிக்கு வந்தால் ஆராதனையும் முடிஞ்சிடும். 9லேருந்து 11 வரைக்கும் நமக்கு அதன் முடிவில் ஒரு சின்ன ஆகாரம் இருக்கும். ஈஸ்டர் சண்டே வருகிற ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி வழக்கமாக 8:30லேருந்து 10:30 வரைக்கும் நமக்கு நடைபெறும். இது ரெண்டும் இந்த மாதத்தில் நமக்கு இருக்கிற திருவிழா போன்ற ரொம்ப முக்கியமான ஜெபங்கள் ஆராதனைகள். அதனால் எல்லாருமே நீங்கள் லீவெல்லாம் போட்டு குடும்பமாக நீங்கள் பங்கு பெறுவதற்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அதுபோல் ஸ்பீக்கருக்குள்ள காரியங்களில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. இந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கணும், கம்ப்ளீட் ஆகணும். நிறைய பேர் உற்சாகப்பட்டிருக்கிறீர்கள். என்னோட ஒரு சின்ன தயவான வேண்டுகோள் 2. ஒன்று இது 100% கட்டாயம் கிடையவே கிடையாது. உங்கள்கிட்ட ஏதாவது வாங்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் இது யார்கிட்டையும் பிரிக்கப்படலை. சரியா? நீங்கள் விரும்பி செய்கிறீங்க, சந்தோஷம். அதுபோல் எல்லாருக்க பங்கும் இதில் வேணும்னு நினைக்கிறேன். சரியா? ஒரு 100 ரூபாய் மினிமம், ஒரு 100 ரூபாயாவது நீங்கள் உங்களுடைய பங்கு இருப்பதற்கு
உங்களை நான் தயவாக கேட்குறேன், நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து நீங்கள் அதில் உதவி செய்யுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்பீக்கருக்கும் அதிகமாக தான் நீங்கள் எல்லோரும் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. ஒருவேளை ஆண்டுக்கு சித்தமானால் ஒன்றுன்றது இன்னும் கொஞ்சம் பணங்கள் மற்றவர்களிடத்தில் கலெக்ட் பண்ணப்பட்டால் 2 ஸ்பீக்கராகவே வாங்கிடலாம். ஸ்தோத்திரம். உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியுமான்றது தெரில, எங்களுக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. ஸ்பீக்கர்லாம் அது போயிடுச்சு. சவுண்டு கேட்கலாம், பேசுகிறது நல்லா தானே இருக்குது, இது எதுக்கு தேவைன்னு சொல்லி சிலர் நினைக்கலாம். இவ்வளோ பணத்துக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதை நான் எப்படி சொல்லுவேன்னா, உங்களுடைய அறியாமை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதை குறித்து ஐடியா உள்ளவங்களுக்கு அது தெரியும்னு நம்புகிறேன். யாருக்கும் எதிர்ப்பு எதுவும் இல்லைல்ல? அல்லேலூயா. இதை ஏதோ ஒரு சாதாரணமான காரியமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் பணம் அப்படின்னு வரும்போது முடிவில் அது சமாதானம் இல்லாமல் முடிஞ்சு போயிடுது. அப்படி இல்லாதபடிக்கு இந்த வருஷம் நீங்கள் கேட்ட உடனே நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம வாங்குவதற்கு கர்த்தரதில் உதவி செய்வாராக. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டுடைய வசனங்களை தியானித்து, இன்றைக்கு ஜெப நடை நமக்கு இருக்கிறது, அதை குறித்த சில முக்கியமான காரியங்களை நம்ம ஆராதனை முடிவிலே பகிர்ந்து கொண்டு பேசிவிட்டு ஆராதனையிலேருந்து நம்ம கடந்து செல்லலாம். சர்ச்சு 4 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, பார்த்துருக்கீங்களா? உன் கையில் ஒரு பேப்பர் தந்தாங்களா? நமக்கு சென்டர் இன்றைக்கு ஜெப நடைக்கு சென்டர் அந்த 4 முக்கு, இந்த செட்டியார் கடை இருக்குதுல்ல, அந்த 4 முக்கு ஜங்ஷன், அதில் மையமாக வச்சு 4 பார்ட்டாக பிரிக்கிறோம். தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த பிரிக்கிற பகுதியில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களுக்கு ரொம்ப வேலையே கிடையாது. நீங்கள் ஈஸியான வேலை. நீங்கள் இருக்கிற தெருவை ஒரு 10 நிமிஷம் அமைதியாக நடந்து மட்டும் வரணும். சரியா? நம்ம பிரதமர் மோடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி விளக்கு ஏற்ற சொன்னார், அப்படி தானே? விளக்கு தானே? சரிதானே? ஏதோ ஒன்று சொன்னார், விளக்கு ஏற்ற சொன்னார். எல்லாரும் அவங்க மாடியில் நின்று என்ன ஏற்றுனாங்க? விளக்கு ஏற்றுனாங்க. அப்படி விளக்கு ஏற்றுனதில் தேசத்துக்கு வெளிச்சம் கிடைச்சிதா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்ல தெரில. ஆனால் நம்ம இன்னைக்கு செய்ய போகிற இந்த ஜெபம், இந்த வேலை நம்முடைய பகுதிகளில் இருக்கிற ஜனங்களுடைய வீடுகளுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஜெபம் நடக்குது. நான் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மேலே எப்போனாலும் 5 மணிக்கு மேலே எப்போனாலும் நீங்கள் ஸ்தோத்திரம் கூடுமான வரைக்கும் இரவு நேரத்தில், இரவுனா கொஞ்சம் இருட்டினதுக்கப்புறம் ஒரு 6:30-7 மணிக்கு மேலே நீங்கள் உங்கள் தெருவை ஒரு ரவுண்டு நடந்து வாங்க. உங்கள் தெருனா சும்மா உங்கள் வீட்டிலேருந்து 2 ஸ்டெப் இறங்கி வந்துடக்கூடாது. அந்த தெரு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும், இப்படி தானே, ஒரு குறிப்பிட்ட ஏரியா. அதில் வரணும். எப்படி வரணும், என்ன செய்யணுன்றதை இந்த ஆராதனை முடியும் போது நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். 1, இன்றைக்கி சாயந்தரம் இதுபோல் தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற 2000 சபைகளிலையும் அவரவர் ஊர்களில் இன்று இரவில் ஜெபநடை செய்கிறார்கள். நாளைக்கு காலையில் தாலுகா வாரியாகவும் மாவட்ட அளவில் 315 தாலுகா தமிழகத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கிறது. தாலுகாவை சுற்றுவதற்கு ஒரு குழுவினர் இருக்கிறார்கள். நாங்கள் ராதாபுரம் தாலுகாவில் நாளை காலையில் போதகர்களாக இணைந்து ராதாபுரம் தாலுகாவை சுற்றி ஜெபிக்க இருக்கிறோம் நடந்து. மாவட்ட அளவில் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து புதுச்சேரி இந்த கடற்கரை வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு மாவட்ட எல்லைகளையும் கணக்காக்கி ஒவ்வொரு மாவட்டத்தையும் சுற்றி நடப்பதற்கு ஒரு குழுவினர்கள் இருக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி சாயந்தரம் ஆரம்பிக்கிற இந்த ஆசீர்வாத ஜெபநடை நாளை இரவில் முடிய போகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அசம்பிளிஸ் ஆஃப் காட் விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இதை செய்ய போகிறோம். இது ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசத்தில் என்ன செய்யும், கொண்டு வரும். என்ன பெரிய மாற்றம்? ஜனங்களுக்குள்ளே இருக்கிற கட்டுகள், வியாதிகள், சாபங்கள், அந்தந்த பகுதிகளை கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள் இதெல்லாம் செயலற்று போவதற்கு நம்முடைய கால்கள் அங்கே படணும். அல்லேலூயா. யோசுவாவில் தான் நினைக்கிறேன், ஆசாரியர்களுடைய கால்கள் யோர்தானில் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் குவியலாக என்ன செய்தது,
நின்றது. நீங்கள் நம்புறீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கே தெரியாத உங்கள் காலுக்குள்ள வல்லமை. அல்லேலூயா. நம்ம கால் தான் எப்போதுமே விசுவாச வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்று. அது நமக்கு தெரிகிறதில்ல. நீங்கள் நடந்து தான் பாருங்களேன். அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரோம். அதனால் யாருமே இதுக்கு விதிவிலக்கு இல்லை. இந்த ஜெபநடை இன்னைக்கு செய்யணும். இது போக நீங்கள் டெய்லி நடக்கிறது ரொம்ப சந்தோஷன்றதை விட உங்களுக்கு ஆரோக்கியம். குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது நம்ம உள்ளங்கால் இருக்குல்ல, செருப்பு போடாமல் உள்ளங்கால் தரையை ஊனி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டெய்லி நடப்பது நமக்கு ஆரோக்கியத்தை தரும். ஆயுசு நாட்களை அதிகமாக்கும். வியாதிகளினுடைய வீரியத்தை குறைக்கும். சுகர் இல்லாதவங்க இப்போ எப்படி நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குற காலம் மாறி உங்களுக்கு சுகர் லோவா ஹையான்னு கேட்குற காலம் வந்துடும் போல். அப்படி என்ன செய்யுது? இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லான்னு சொல்லலாம், இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இந்த டயபெட்டிக் அந்த வியாதி வருது. இப்போ இதை குறைக்க முடியாது, இதை மாற்ற முடியாது. அது ஒரு சத்து குறைபாடு. ஆனால் இதனுடைய வீரியத்தை கம்மி பண்ணலாம். எப்படின்னு சொன்னால் 10லேருந்து 15 நிமிஷம் உங்கள் உள்ளங்கால் பட நடக்கணும். தரையில் கால் படுற மாதிரி நடந்தால் ஆரோக்கியம். அல்லேலூயா. 2 ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற போகிறோம். நீங்கள் முடிஞ்சால் இன்றிலிருந்து அந்த வாக்கிங்கை என்ன செய்யுங்க, ஆரம்பிங்க. நம்ம சகோதரிகள்லாம் நிறையா ஆரம்பித்து அவங்க பாதி வழியிலே நின்றுட்டாங்க. திரும்ப நீங்களும் தொடர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு சரீர ஆரோக்கியத்தை என்ன செய்யும், கொண்டு வரும். ஒரு 2-3 வினாடி எடுத்து உங்களுடைய வலது கையை உயர்த்தி இன்று இரவிலிருந்து நாளை இரவு வரைக்கும் நம்முடைய தமிழ் பிரதேச ஏஜி சபைகளின் மூலமாய் நடைபெறுகிற இந்த ஆசீர்வாத ஜெப நடை, இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். சொல்லுங்கள். நல்ல பாதுகாப்பு தரணும் ஆண்டவர், நல்ல ஆரோக்கியம் சுகம்பலனை தரணும். அதுபோல் ஸ்தோத்திரம், எந்த இதை குறித்து தவறாக கேள்விப்பட்டு ஏதாவது குழப்பங்கள் எதுவும் வரக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் ஆமேன் வரட்டும். இஸ்ரவேலர்கள் எங்கெல்லாம் நடந்து சென்றார்களோ அங்கு அவர்களை காக்கும்படிக்கு பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினிமயமான அக்கினி ஸ்தம்பத்தையும் கர்த்தர் அவர்களுடைய பாளையம் மேலே கட்டளையிட்டார். நாளைக்கு இன்று இரவிலிருந்து இந்த 5 மணிலிருந்து நாளை இரவு ஆமேன் 11-12 மணி வரைக்கும் ஆமேன் எங்கெல்லாம் ஜெபநடை இருக்கிறது அங்கெல்லாம் ஒரு மேகத்தை, ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை கர்த்தருடைய ஆவியானவர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. சபையாய் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும். எங்கள் கிராமங்களை, எங்கள் தெருக்களை, எங்கள் மாவட்டங்களை, தாலுகாக்களை ஆண்டவரே ஆளுகை செய்கிற அந்தகாரத்தின் ஆளுகைகள் எல்லாம் விலகி ஒரு தேவ ஆளுகை உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த ஜெப நடைக்கு பிறகு எங்கள் சபைகளில், எங்கள் பட்டணங்களில், தெருக்களில் சமாதானம் உண்டாகிறதை, ஆசீர்வாதம் உண்டாகிறதை எங்கள் கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் பாக்கியம் கொடுப்பீராக. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த நடையை உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். ஜூலிக்கு 27ஆம் தேதி பிறந்த நாள் இருக்கிறது. அவளுக்காக வலது கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, ஜூலிக்காக ஜெபிக்கிறோம். இந்த 27ஆம் தேதி இருக்கிற இந்த பிறந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதியும். புதிய வருடம் அருமையான மகளுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளில் கவனம் செலுத்த போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆவது வசனத்தை மையமாய் வைத்து இயேசுவுக்குள் நமக்கு இருக்கிறவைகளை காண்கிற பாக்கியத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த காலை ஆராதனையிலையும் அதை தொடர போகிறோம். இயேசுவை யோவான் ஸ்நானகன் கண்டபோது அவனுக்குள்ளே இருக்கிற மாற்றங்களை அவன் கண்டான். இயேசுவை அவன் பார்த்தபோது தான் யார் என்பதை அவன் கண்டுபிடித்தான். தன்னுடைய வேலை என்ன என்கிறத அவன் கண்டுபிடிச்சான். எதுக்காக ஆண்டவர் தன்னை அவருக்கு முன்பதாக அனுப்பினார் என்கிறதை கண்டுபிடித்தான். அவனுக்குள்ளே இயேசுவை கண்டபோது ஒரு மிகப்பெரிய மாற்றம் யோவான் ஸ்நானகனுக்குள்ளே உண்டானதாக கடந்த வாரத்தில் நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். கொஞ்ச நேரம் மாத்திரம்
நான் நேரம் எடுத்து இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுவுக்குள்ளே நமக்கானதை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்தோத்திரம். நமக்கு இயேசுவுக்குள்ள என்ன ஆசீர்வாதம் இருக்குது, இயேசுவை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு இல்லை, காரணம் நமக்கு முடிஞ்சிடுச்சு இந்த மாதம். அடுத்த வாரத்தில் நமக்கு ஈஸ்டர் இருக்கிறதுனால ஈஸ்டர் மெசேஜ் தான் கொடுக்கணும். அதனால் இந்த பிரசங்கத்தை இந்த வாரத்தோடு நான் நிறுத்தி கொள்ள விரும்புகிறேன். அதனால் இருக்கிற நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல இருந்து நம்ம தியானிச்சிருக்கிறோம், அப்படிதானே? மகிமையை, தேவனுடைய மகிமையை மோசே கண்டா. அவன் கண்டதினாலே உண்டான மாற்றங்கள் நாம் எதெல்லாம் பார்க்கணும். இயேசுவை தேவ மகிமை நாம் பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்றத கடந்த சில வாரங்களாக தியானித்தோம். போன வாரமும் இந்த வாரமும் இயேசுவில் தேவனுடைய மகிமையை, பிதாவானவருடைய மகிமையை சீசர்கள் கண்டார்கள் அப்படின்றத நம்ம தியானித்தோம், அப்படி தானே? அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அன்று மோசே கண்மலை வெடிப்புக்குள்ள பிதாவினுடைய சாயலை அவன் பார்த்தான். அதே மகிமையை இன்று புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு இந்த பூமியில் வந்த காலத்தில் பிதாவை கண்ட அதே மகிமையை இயேசுவுக்குள்ளே கண்டார்கள். இயேசுவும் பிதாவும் வேற இல்லை. ஒருவேளை அவர் மனித சாயலில் இருந்தாலும் கூட சாதாரண ஒரு யோசேப்பினுடைய குமாரனாய் மரியாளனுடைய பிள்ளையாய் அறியப்பட்ட போதிலும் கூட யோவான் ஸ்நானகனுக்கும் அவரோடு கூட இருந்த சீசர்களுக்கும் இயேசுவை பார்த்தபோது பிதாவை பார்க்கிற ஒரு அந்த தெளிவான பார்வை அவர்களுக்குள்ளே இருந்தது. எல்லாரும் சாதாரணமாக இயேசுவை பார்த்தார்கள். ஆனால் யோவான் ஸ்நானகனோ அவருடைய சீசர்களும் அவரை வேறு விதத்தில் கண்டார்கள். அல்லேலூயா! நான் சொல்கிற புரியுதா? கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா! பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், இயேசுவை எப்போதுமே நம்ம சரியாக பார்க்க பழகிக்கிடும். அல்லேலூயா! இந்த உலகம் இயேசுவை நிறைய விதத்தில் பார்க்குது, அப்படி தானே? நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை கடையில் நான் நிற்கும்போது ஒரு 2 பேர் பேசிக்கிடுறாங்க. பாருங்கப்பா, வர்றானுவ மதத்தை மாற்றுறாங்க. பைக்கில் வந்தான், இப்போ எதில் போகிறான்? காரில் போகிறான். அதுவும் கூடின காரில் போகிறான். இவனுக்கெல்லாம் எங்கேருந்து தான் என்ன வருதோ, பணம் வருதோன்னு என் முன்னாடி தான் பேசினாங்க. ஆனால் நான் அது வேறு யாரையோ அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு காது கேட்காதவன் போல் என்ன செய்துட்டேன், போயிட்டேன். அதில் ஒரு ஆள் இந்த வாரம் பார்த்தேன், ஹோட்டலில் இருக்கும்போது அவர் என்னை பார்க்குற விதத்தை பார்த்தா எனக்கே பயம் வந்துட்டு. ஒருவேளை நம்மளை அருவாளை எதையாவது எடுத்து வெட்டிடுவாரோ அப்படிங்கிற அளவுக்கு அவர் பார்வை என்ன செய்துச்சு, இருந்துச்சு. கடையில் போய் சாப்பிட்ற ஆள் சமாதானமாக சாப்பாடை சாப்பிட்டு போனால் என்ன, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன், நீ இந்த கடையில் என்ன வாங்கக்கூடாது, சாப்பாடே வாங்கக்கூடாதுன்ற அளவுக்கு வந்துட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்க்குறாங்க, அப்படிதானே? இயேசுவை எப்படி பார்க்குறாங்க? இந்த உலகத்தில் நிறைய பேர் அதை ஒரு மதமாக பார்க்குறாங்க, ஒரு சாதாரண மனிதனாக பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம்! இப்படி நிறைய பார்வை இயேசுவை குறித்து, சபையை குறித்து, ஆவிக்குரிய காரியங்களை குறித்து, தேவ பிள்ளைகளை குறித்து எல்லாருக்கும் இருக்கிறது. நம்ம இயேசுவை வித்தியாசமாக பார்க்கணும். இல்லாட்டி வித்தியாசம்னு சொல்கிறதுல இயேசு உண்மையாகவே நமக்கு என்னவாக வந்தாரோ அதை அவரிலே பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்? இயேசுவுக்கு அருகிலே இருக்கிறோம், ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோம், சிலுவைக்கு பக்கத்தில் இருக்கிறோம். சிலுவையை சுற்றிலும் நிறைய பேர் பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க? நீர் எலியாவானால் என்ன செய்யும், இறங்கி வாரோம். 100க்கு அதிபதி சொல்கிறான், எப்போ உன்னை இவ்வளோ சொல்கிறாங்களே, நீர் உண்மையிலே அப்படிப்பட்ட ஆள்னா என்ன செய், உன்னை நீயே காப்பாற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. திருடன் சொல்கிறான், நீ காப்பாற்றிக்காக்கப்பா. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வை இருந்துச்சு. நம்ம இயேசுவில் நமக்கு அவர் ஆக்சுவலாக என்னவா வந்தாரோ, என்ன செய்வதற்கு இந்த பூமியில் அவர் வந்தாரோ அதை 100% இயேசுவில் பார்க்கிற தெளிவான
பவுல் சொன்ன மாதிரி பிரகாசமான மனக்கண்கள் முதலாவது நமக்கு வேணும். அல்லேலூயா. இந்த முதல் அதிகாரத்தில் யாராவது சொல்லி கொடுத்தாங்களா யோவான் ஸ்நானகன்ட்ட? இல்லை இயேசு போய் சொன்னாரா நான் தான் யாரு தேவகுமாரன் சொன்னாரா? ஏதாவது அற்புதத்தை இயேசு செய்திருந்தாரா யோவானை சந்திக்கிற போது? ஒரு அற்புதமும் இல்லை. ஏன்னா அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் தான், 2வது அதிகாரத்தில் தான் கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அற்புதம் 1வது அற்புதம் என்று பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவை குறித்து யாருமே சொல்லலை. ஆனால் முதல் பார்வையிலேயே தேவனுடைய மகிமையை இயேசுவில் என்ன செய்தார்கள் பார்த்தோம். நமக்கு ஏன் பார்வை சரியில்லை தெரியுமா? காலையில் பால் வாங்க போகும்போது எங்கள் வீட்டுக்கு ஏத்தால இருக்கிற ஒருத்தர், அவருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், ஐயா எனக்கு இப்போ 18 வயசு ஆனது போல் இருக்குது அப்படிங்கிறார். அவர் ஒரு தூரத்தை காட்டி அந்த ஒரு வண்டி நிற்கிறதுல அதுக்கு கீழே மேய்ஞ்சிட்டு இருக்கிற கோழி கூட எனக்கு என்ன செய்யுது தெளிவாக தெரியுது. எனக்கு இப்போ 54 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ என்னையா செய்தாங்க, என் கண்ணில் ஒரு அந்த திரை போல சதை போல இருந்தது, அதை பிரித்து எடுத்துட்டாங்க. இப்போ நான் தெளிவாக என்ன செய்கிறேன் பார்க்குறேன்னு சொன்னார். நமக்கும் ஆவிக்குரிய வகையில் நிறைய திரை இருக்குது, கிழிச்சு எடுக்க வேண்டியது இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவை பார்க்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நம்மளை போல பாக்கியம் பெற்றவர்கள் இந்த ஊரில் யாருமே இல்லை. ஏன்னா இயேசுக்கு அருகில் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் நம்ம சார்ந்து, நம்முடைய எதிர்காலம் சார்ந்து, நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதங்கள் சார்ந்து, உங்களுடைய தலைமுறைகள் சார்ந்து, உங்களுடைய குடும்பம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, இயேசு நமக்கு எப்படிப்பட்டவர் என்கிற தெளிவான பார்வை நமக்கு வேணும். அதனால தான் எபேசர் 1வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், 18வது வசனம் நினைக்கிறேன், அவருடைய மகிமையின் மேன்மை மகத்துவம் இன்னதென்று நீங்கள் வகையறுக்கத்தக்கதாக உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை அவர் தந்துருள்ள வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ரெஃபரன்ஸ் சரிதானா? 19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். சபையை பார்த்து சொல்றார், உங்க கண்கள் திறக்கப்படணும். என்ன திறக்கப்படணும்? எதற்காக திறக்கப்படணும்? மரித்தோரிலிருந்து எழுப்பின அவருடைய பலத்த சத்துவம். சத்துவன்றது மைட்டி அப்படின்னு சொல்றாங்க. மைட்டினா வல்லமை, அப்படிதானே? அல்லேலூயா. அதை பார்க்கும்படிக்கு, அப்படிதானே, தம்மிடத்தில் காண்பிக்கு நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றோம் நீங்கள் அறியும்படிக்கு. நம்ம இயேசுவை பார்த்துட்டோன்னு வைங்களேன், இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார், என்ன அவரால் செய்ய முடியும், என்ன அவர் நம்ம வாழ்க்கையில் செய்வார் என்கிறத அறிந்து கொண்டால், அந்த பார்வை, அந்த கண்கள் மட்டும் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை அடிச்சுக்கிடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. இப்போ என்ன பார்க்கும்போது ஏதாவது வருத்தம் உங்களுக்கு தெரியுதா? ஏதாவது கவலை தெரியுதா? ஸ்தோத்திரம். தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? அப்படி இல்லையோ? பயப்படுற மாதிரி இருக்குதா? கவலைப்படுற மாதிரி இருக்குதா? ஆனால் உள்ள என் இருதயத்தை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா 1000 பயம் இருக்குது, வருத்தம் இருக்குது, சோர்வு இருக்குது, கவலை ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் இதெல்லாம் எனக்கு என்ன இது மேற்கொள்ளலை. ஏன் அப்படின்னா நான் பார்க்குறது இயேசுவோட முகத்தை. அல்லேலூயா. எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, இயேசு என் பக்கத்தில் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அப்போ இயேசு நம்முடைய அருகில் இருக்கிறதுனால நம்மளை சுற்றி நடக்கிற எதுவும் நமக்கு சோர்வை, பயத்தை, கவலைகளை, நெருக்கங்களை நமக்கு பெருசாக பார்க்க தோணாது. அதனால தான் சொல்கிறேன், நமக்குள்ளது என்ன அவரிடத்துல இருக்குன்றத பார்க்குற கண்கள் வேணும். அல்லேலூயா. உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியுதா? இயேசு என் கூட இருக்கிறார், என் வீட்டில் இருக்கிறார். எனக்கு ஒன்றுமே ஆகாட்டியும் ஒன்றுமே நடக்காட்டியும் என் வாழ்க்கையில் மாற்றம் வரும், என் வீட்டுக்குள்ளே மாற்றம் வரும். ஸ்தோத்திரம். அந்த பார்வை நமக்கு வேணும். பழமொழி இருக்குதுல்ல, கையில் வெண்ணெயை வச்சுட்டு, நெய் வெண்ணெய் தான் இருக்குதுல்ல, காய்ச்சினா என்ன வந்துடும்? நெய் வந்துடும். பாலை காய்ச்சினால் நெய் வரும், தயிரை காய்ச்சினால் நெய் வரும், வெண்ணெயை காய்ச்சினால் நெய் வரும், பட்டரை காய்ச்சினால் நெய் வரும்.
எது பால் சார்ந்த எதை காய்ச்சினாலும் என்ன வரும்? கடைசியா நெய் கிடைக்கும். இயேசுநாதரை கையில் வச்சுட்டு ஏன் போட்டு அவ்வளோ அலைச்சல், பயம், சோர்வு, கவலை, போராட்டம், சமாதானம் இல்லை, சண்டை சச்சரவு, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம பிரச்சனை நம்முடைய கண்களுக்கு திரை இருக்கிறது. நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய கண்கள் இயேசுவை குறித்த சரியான பார்வையை பெறணும். ஆனால் நமக்கு இவ்வளோ சொல்லப்படுது. நம்மெல்லாம் சர்ச்சுக்கு இருக்கிறோம், சர்ச்சுக்குள்ளே இருக்கிறோம். எத்தனை வருஷம் வர்றீங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு வருஷத்தை சொல்ல முடியும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம சொல்கிற நாட்களும் இயேசுவோடு நமக்குள்ள அனுபவத்தை சொல்லி தருது. அப்படி தானே? 20 வருஷம் நான் வர்றேன் சர்ச்சுக்கு, 40 வருஷம் வர்றேன், 5 வருஷம் வர்றேன், 3 வருஷம் வர்றேன், இப்போ 1 மாதமாக வர்றேன். இந்த நாட்கள்லாம் நீங்கள் சபைக்கு வர்ற நாட்களை குறிக்கல, இயேசுவோடு உங்களுக்கு உண்டான தொடர்பை குறிக்கிறது, உங்களுக்கு உண்டான அனுபவத்தை குறிக்கிறது. அப்படி தானே? நம்ம அனுபவப்பட்டிருக்கிறோம். இவ்வளோ அனுபவப்பட்ட நாம ஸ்தோத்திரம் இயேசுவை யோவானை போல சரியாக பார்க்க தெரியல அப்படின்னா யோவான் தான் நம்மளை விட பெரிய ஆள். அப்படிதான் சொன்னேன். 6வது மாதம் அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு, அதுதான் இயேசுவுக்கும் அவருக்குமான ஆரம்ப தொடர்பு. அதற்கு பிறகு 30 வயது வரைக்கும் யோவானுக்கும் இயேசுக்கும் என்ன இல்லை? எந்த தொடர்பும் இல்லை. அது 12 வயசில் அவர் கேள்விகளை கேட்டார், தேவாலயத்தில் உட்கார்ந்துன்னு வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு அவரும் ஏறக்குறைய 18 ஆண்டுகள் என்ன செய்யணுன்றத அவர் செய்யாமல் மறைந்து வாழ்ந்தார். அப்படிதானே? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ரோமன் கேத்தலிக் அவங்களுடைய வேதாகமத்தில், திருவிவிலியத்தில் நிறைய தள்ளுபடி ஆகமங்கள்னு இருக்கிறது. நமக்கு 4 சுவிசேஷம் இருக்குது. ரோமன் கேத்தலிக் அவங்க வைத்திருக்கிற வேதாகமத்தில் இன்னும் நிறையா சுவிசேஷங்கள் இருக்கிறது. அதில் இயேசு என்ன செய்தார்னு சொல்லி இன்னும் நிறைய தகவல்கள் அதில் இருக்குது. ஒரு சில சுவிசேஷம் செய்து அவர் ஆற்றங்கரையில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தார். மண்ணில் குருவி செய்தார். அப்படி தூக்கி போட்ட உடனே அந்த குருவிகளெல்லாம் உயிரடைஞ்சு என்ன செய்துச்சான்? சத்தம் போட்டு அழகாக பாடிக்கொண்டே பறந்தது. இதெல்லாம் அப்படி இருக்குது சுவிசேஷங்கள். இது நமக்கு இல்லை. நமக்கு 4 சுவிசேஷமாக அதிகமாக தெரியுது. அப்படிதானே? 66 புஸ்தகமே எப்படி இருக்குது? பைபிள் வெயிட்டாக இருக்குதா? சிலருக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அதனால தான் பைபிளை என்ன செய்கிறதே இல்லை, தூக்குறதே இல்லை. ஃபோனில் இருக்குது பைபிள், ஈஸியாக எங்கே கொண்டு வந்துடுவோம். சரி, இது தேவை தான், இது அவசியம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த பைபிளையும் தூக்கி என்ன செய்யுங்க? பழகுங்க. 66 புஸ்தகமே சும அப்படின்னா அங்கே போனால் 90-96 புஸ்தகங்களுக்கு மேலே இருக்குது. திருவிவிலியம் பார்த்துருக்குறீங்களா? எங்கள் வீட்டில் எல்லா பைபிளுமே இருக்குது. இவ்வளோ பெருசு இருக்குது. என் பிள்ளைங்களுக்கு பைபிளை பார்த்தா இவ்வளோ சைஸில் தான் இருக்குது. அதையே ஒவ்வொரு வாரமும் சொல்லணும். என்ன சொல்லணும்? பைபிளை ஒழுங்காக கொண்டு போயிட்டு ஞாபகமாக என்ன செய்யணும்? கொண்டு வந்துடணும். மாதத்தில் ஏதாவது ஒரு வாரமாவது பைபிள் அங்கே போட்டு வந்துடும். சின்ன பைபிள். இவங்கள்ட்ட பெரிய பைபிளை கொடுத்தா எப்படி தூக்க முடியும்? பாரமாக தெரியுது. அப்படி தானே? இல்லை, அது ஸ்டைலாக தெரில அப்படிங்கிறான். அது பெருசாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது பெருசு இல்லை, பாரம் இல்லை, ஸ்டைல் குறைவும் இல்லை. வேதாகமத்தில் நமக்கு இதே போதும்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் தெரிஞ்சு மொத்தமே 4 சுவிசேஷம் மட்டும் இருந்தாலே போதும்னு தான் தோணுது. அல்லேலூயா. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தலுக்குள்ள எல்லா வசனத்தையும் சாகுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணிடணும். பார்த்தா நிறைய வசனம் என் பிரசங்கத்துக்கு பயன்படவே இல்லை. அப்போ நான் கேட்குறேன், ஒரு 500 வயசு இருந்தால் தான் போல் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும்? பிரசங்கம் பண்ணி முடிக்க முடியுன்றது போல் இருக்குது. நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன சொல்ல வர்றேன்? வாய்ப்பு இருக்குது. இயேசுவோட நமக்கு அனுபவம் அதிகம். இயேசுவை நாம் ஆராதிக்கிறது அதிகம். இயேசுவிடத்தில் ஜெபம் பண்ணுகிறது அதிகம். இயேசுவை குறித்து இந்த காலகட்டத்தில் நம்ம கேள்விப்படுகிறது அதிகம். அப்படிதானே? யூடியூப்பை திறங்க, எத்தனை 1000 மெசேஜ் இருக்குது, எத்தனை 1000 தகவல்கள் இருக்குது. அப்படிதானே? யூடியூப்லாம் திறக்கும்போது கவனமாக திறக்கணும். தேவையான மெசேஜஸை மாத்திரம் என்ன செய்யணும்? நம்ம கேட்கணும். எல்லாத்தையும் கேட்டால் நமக்கு ஒரு இயேசுவா 1000 இயேசுவான்ற சந்தேகம் வந்துடும். ஒரே ஒரு இயேசு தான். இயேசு ஒரே ஒரு இடத்துல தான் கிரியை செய்கிறார். எங்கே? அந்த இடம் எது? சபை. நீங்கள் ஒரு சபைக்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு தலைவரை தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது யாரு? உங்கள் பாஸ்டர். அப்படி சொல்லுங்களேன். சொல்லுவீங்களா? நான் உண்மையில் உங்கள் பாஸ்டர் தானே? அல்லேலூயா. நீங்கள் ஆமேன்னு சொன்னீங்கன்னா
உங்கள் வாழ்க்கைக்கான ஆவிக்குரிய தேவைகளுக்கான எல்லாம் என் மூலமாக தான் வரும், என் மூலமாக தான் வரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யூடியூப்பில் இருக்கிறதெல்லாம் யாரும் கிடையாது, அப்படி தானே? ரோட்டில் போகிற வழியில் ஹோட்டலில் சாப்பிடுவோம். ஹோட்டல் சாப்பாடுலாம் நிரந்தரம் ஆயிருமா? ஸ்தோத்திரம். உங்களுக்கு மனைவிக்க சாப்பாடுக்கு அருமை தெரிலன்னா ஒரு மாதம் தொடர்ந்து ஹோட்டலில் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் 32வது நாளில் தெரியும், எங்கள் அம்மா செய்கிறது தான் நல்லா இருக்கு, என் மனைவி செய்கிறது தான் நல்லா இருக்குன்ற அளவுக்கு என்ன செய்யும், வந்துடும். அப்போ ஹோட்டலில் டேஸ்ட்டாக தான் இருக்கும், பார்வைக்கு பளபளன்னு தான் இருக்கும். ஆனால் எல்லா ஹோட்டலும் வீடாக என்ன செய்யாது, மாறாது. அதுபோல தான் சபையும். நமக்கு பல அனுபவங்கள் வெளியில் நமக்கு கிடைக்கலாம், இருக்கலாம். ஆனால் அதுவெல்லாம் தாய் சபைக்கு ஈக்குவலாக என்ன செய்யாது, நிச்சயமாக வராது. மேய்ப்பனுக்கு தான் மந்தை குறித்த சரியான நிலைமை தெரியும், அப்படி தானே? தாய்க்கு தானே தெரியும். அது தாயா தகப்பனா ஏற்றுக்கிட்டா, என்ன தகப்பனா நீங்கள் ஏற்றுக்கிட்டா உங்கள் நிலைமை எனக்கு நல்லா தெரியும். என்ன நீங்கள் ஏற்றுக்கிடலைன்னா ஒரு நஷ்டம் எனக்கு இல்லை. நஷ்டம் என்ன, ஒருவேளை காணிக்க போடுறது குறையலாம், வேற எங்கேயா காணிக்கையை கொடுக்கலாம், அதுதான் எனக்கு நஷ்டமே ஒழிஞ்சு. நீங்கள் தந்தா எனக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கும் ஆசீர்வாதம். நீங்கள் தரலன்னா எனக்கு மட்டும் ஆசீர்வாதம், வேற இடத்துல இருந்து ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா, அது என்னோட விசுவாசம். அப்போ இப்போ என்ன சொல்ல வர்றேன், இதெல்லாம் சபையை சார்ந்து இயேசுவை சார்ந்து நமக்கு கிடைக்கிற ஆயிரக்கணக்கான அனுபவங்கள். டைரியில் எனக்கு பிரசங்கத்தை 2-3 பேரை எழுதுறீங்க, கொஞ்சம் வருஷம் தாண்டி திரும்ப கேட்பேன். உங்கள் டைரியை பத்திரமா வச்சுருக்கணும். அதில் தான் புக்கு என்ன செய்யணும், எழுதணும். புக்கு போடுறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் எடுத்து பார்த்தா எவ்வளோ அதிகம் கேட்குறோம், அப்படி தானே? பிரசங்கம் அதிகம் கேட்குறோம், அதிக வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ கேட்ட பிறகும் எனக்கு ஒரு கடன் பிரச்சனை வந்தேன்னா நான் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா என் கண் இன்னும் திறக்கப்படலைன்னு அர்த்தம். பலவீனம் வருகிறது, என்னை சுற்றிலும் நிறைய போராட்டங்கள் வருகிறது, ஐயோன்னு கை கால் ஆடாமல் பதறிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என் பார்வையில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இஸ்ரவேலரை குறித்து ஆண்டவருக்கு இருந்த வருத்தம், கோபம் என்ன, அவ்வளோ நேரடியாக பார்த்தான், அப்படி தானே? பரலோக சாப்பாடு நமக்கே இன்னும் கிடைக்கல, மன்னா வந்ததுன்னு சொல்லி இருக்குது. அப்போ ஒரு எவிடன்ஸ் இருக்குது, மேலே என்ன இருக்குது, மன்னா இருக்குது, அப்படி தானே? மன்னா எப்படி இருக்குமா, அது தேனிடப்பட்ட அடைய போல, பணியாரத்தை போல இருக்குமா. அதுக்கு டேஸ்ட் எப்படின்னு சொல்லி நமக்கு மேலே போய் பார்த்தா தெரியும். ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, என்ன இருக்குது, மன்னா இருக்குது பரலோகத்தில். ஏன்னா மேலே இருந்தால் என்ன செய்துச்சு, வந்து காடை கீழே இருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார். ஒருவேளை நான்வெஜ் சாப்பிட்றவங்களா நீங்கள் பரலோகத்துக்கு வந்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும்னு நம்புகிறேன். அல்லேலூயா. அங்கே இந்த பிராய்லர் கோழியெல்லாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல வெயிட்டான சூப்பரான மட்டன், அப்படி தானே? என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் அப்படி நாக்கில் எச்சு ஊறுற அளவுக்கு ஞாபகம் வச்சுக்காங்க. இங்கே சாப்பிட்டா ப்ரெஷர்ன்றுவாங்க, அப்படி தானே? ப்ரெஷர் வந்தால் நீங்கள் வந்து அந்த ரெட் மீட்டை வந்து என்ன செய்யுங்க, அவாய்ட் பண்ணுங்க. அது வந்து அதிக கொழுப்பு, அதை தவிர்த்துருங்கன்னு சொல்கிறேன். அங்கே போய் ஒரு ப்ரெஷரும் கிடையாது, சுகரும் கிடையாது. இன்னும் சொல்கிறேன், அங்கே மாத்திரை கிடையாது, ஊசி கிடையாது. அல்லேலூயா. ஹாஸ்பிட்டலும் இருக்கவே கூடாது, டாக்டர்ஸ்லாம் இருக்கணும். ஆனால் அவங்களும் எங்கே வரணும், பரலோகத்துக்கு வரணும். ஆனால் அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரலோகத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கேள்விப்படுறோம், இதெல்லாம் பார்க்குறோம். பார்த்த பிறகும் கூட இயேசு மேலே உள்ள பார்வை, சிலுவையின் மேலே உள்ள பார்வை, கிறிஸ்து மேலே இருக்கிற என்னுடைய சரியான பார்வை எனக்கு சரியில்லைன்னா நான் வந்து கண்ணை அடைக்கப்பட்டிருக்கிறேன்னு அர்த்தம். நான் யோவான் அப்படி இல்லை, ஒரே பார்வை, முதல் முறையாக பார்க்குறான். தூரத்தில் தான் பார்த்தான். தூரத்தில் பார்க்கும்போதே சொல்கிறான், என்னது, பிதாவினுடைய மகிமை அவர் மேலே என்ன செய்கிறது, இருக்கிறது. அதனால் சொல்கிறான், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருக்கு நான் சின்னவனாக இருக்கிறேன், அவரின் பாதரைச்சனுடைய வாரை கூட அவிழ்ப்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல, பாத்திரன் அல்ல அப்படிங்கிறான். திரும்ப 29 அவன் சொல்கிறான் பாருங்க, தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற
இது யார் சொல்லி கொடுத்தா? இது யார் சொல்லி கொடுத்தா? யோவானுக்கு யாரும் சொன்னாங்களா? அவருக்கு பார்வையிலே தெரியுது, அவர் முகத்தை பார்க்கும்போதே தெரிகிறது. அப்படிதானா? ஒரு நல்ல தாய் வந்து பிள்ளையினுடைய முகத்தை பார்க்கும்போதே பிள்ளைக்கு என்ன தேவைன்னு சொல்லி என்ன செய்யும்? கண்டுபிடிச்சிடும். அப்படிதானா? எங்கள் நிகில் வந்து முதல்ல பேசின வார்த்தை வந்து காபா, பென்னு. அப்படிதானா? முதல்ல பேசின வார்த்தை என்னது? காபா. அது எந்த டிக்ஷனரியில் இருக்குன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. பைபிளில் இருக்குது ஒரு இடம், யாரனாலும் எல்லாரும் நிகில் வந்து அண்ணன் சொல்லணும். இது வரைக்கும் அண்ணன் சொல்லலை. ஏன்ட்ட ஃபோனில் சொன்னாலும் காபாட்ட கொடுக்கவா அப்படிமா. ஸ்தோத்திரம். எங்கேருந்து படித்தான்னு சொல்லி நமக்கு விளங்கிக்கிட முடியல. இது எதுக்கு சொல்ல வந்தனே மறந்துட்டேன் பாருங்க. தேவ ஆட்டுக்குட்டி, அவனுக்கு முகத்தை பார்த்த உடனே தெரியுது பிள்ளையினுடைய நிலைமை. அப்படிதானே? நிகிலுக்கு வந்து வளர்ந்து வரும்போது சோபிக்காமலில் தான் வளர்ந்து வந்தான். 4 மாதம் கை குழந்தையோடு வந்தோம். இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, சரண்யா, நிவேதா, ஜூலி, எப்சி, ரம்யா, அமுதா. இவங்கெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தேன். எல்லாம் எத்தனையோண்டு பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இப்போ பெரிய ஆளாக ஆயிட்டாங்க, இப்போ தாயாக ஆயிட்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவன் எதுக்கு நாள் சாப்பாடு வேணுன்னா அவன் கேட்டது என்னது? காக்கா. பாலையான்னு ஒரு ஐயா இருந்தார், இறந்துட்டார். ஜீவா அவங்களுடைய வீட்டுக்காரர் ஒரு விபத்தில் இறந்துட்டார். அவர் தான் நிகிலுக்கு அதிகமாக சாப்பாடு கொடுத்தது, ஊட்டினது. அப்போ அவன் ஒரு மாதிரி பிதுங்கி போய் நிற்கும் போதே தெரியுது அவன் இட்லி கேட்குறானா இல்லை டாய்லெட் போகிறானான்னொடனே பார்வையில் தெரிஞ்சிருது. அப்படிதானே? நல்ல தாய்க்கு, நல்ல க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு பிள்ளையினுடைய முகத்தை பார்க்கும்போதே கண்டுபிடிக்கிறோம். நான் ஒன்று கேட்கட்டா? இயேசுவை பார்த்து உங்கள் எதிர்காலம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா? கண்டுபிடிக்க முடியுதா? முகத்தில் பிரகாசம் இருக்குதா? இங்கே உங்கள் எதிர்காலம் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் முகத்தை பார்த்து கண்டுபிடிங்களா? அல்லேலூயா. யோவானுக்கு பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறான். ஸ்தோத்திரம். இன்ட்ரடக்ஷனுக்கே 40 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. 2 பாயிண்ட்டை மாத்திரம் சொல்கிறேன். யோவான் கண்ட 2. ஒன்று, அந்த 1வது அதிகாரத்தில் அவர் ஞானஸ்நானம் பெறுவதற்கு யோவானிடத்தில் இயேசு வந்தபோது அவன் பார்க்குறான் பாருங்க, இயேசுவை எங்கே தொடர்பு படுத்தி பார்க்கிறார் அப்படின்னா, நீங்கள் 1வது அதிகாரம் 32வது வசனம், 32. பின்னும் யோவான் எங்கிருந்து இறங்கினதா கண்டாராம்? வானத்திலிருந்து. சரியா? அது மாத்திரம் இல்லை, இன்னும் மற்ற சுவிசேஷங்களில் வாசிக்கிற போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறன்ற ஒரு சத்தமும் பரலோகத்திலிருந்து உண்டாக கண்டாராம். யாரு? யோவான் ஸ்நானகன். எல்லாரும் இயேசுவை யோசேப்புடைய பிள்ளையா பார்க்குறாங்க, மரியாளுடைய பிள்ளையா பார்க்குறாங்க. ஆனால் யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்தது பரலோகத்தோட தொடர்பு படுத்தி பார்த்தார். அல்லேலூயா. நம்ம எப்படி பார்க்கணும்? இயேசுவை பார்க்கிற போது நம்முடைய முதல் பார்வை அப்படிதானே, எனக்கு வியாதி மாறணும், எனக்கு பிள்ளை வேணும், என் கடன் மாறணும், என்னுடைய பலவீனம் மாறணும், என் தரித்திரம் மாறணும். இந்த பார்வை பார்க்கக்கூடாது. இயேசுனிடத்தில் வருகிற போது நம்முடைய முதல் பார்வை இயேசுவை குறித்து பரலோகத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்கணும். இயேசு எதுக்கு வந்தார்? என்ன சொன்னார்? யோவான் 14:7, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் வரா. அப்படிதானே? 14:7, 8, 6. சரி, 14வது அதிகாரத்தில் 6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரா. இயேசுவை அந்த முதல் பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியமான ஒன்று. அப்படிதானே? நீங்கள் இந்த இளம் தம்பதிகள், இளம் ஃபேமிலிஸ் நிறையா இருக்கிறீங்க, முதிர்ந்த அனுபவம் உள்ளவங்களும் இருக்கிறீங்க. இப்போ ஐயாட்ட கேட்போம், செல்வன் ஐயா கேட்போம், ஐயா வந்து லட்சுமிஸ்ட முதல் முறையாக பார்த்தது ஞாபகம் இருக்குதா ஐயா? மறந்துட்டோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். செல்வம் பெருசால்ஸ்ட சொல்லுங்கள், அன்பையாவை பார்த்தது ஞாபகம் இருக்கா? அது உண்மையிலே நல்ல மனுஷன், அவர் உண்மையிலே அன்பு ஐயா. அவர் கொடுத்து வச்ச மனைவி. எல்லாருக்கும் இப்படி மனைவி கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன செய்தாலும் இன்னும் எப்படி தான் இருக்கிறாரு? அன்பு ஐயாவாக தான் இருக்கிறார். சந்தோஷம். ஆனால் பெரிய சந்தோஷம் அவர் இந்த பக்கம் வந்து உட்காரணும்.
அப்படிதானே? ஆச்சி ஐயர் அவர் உங்களை பார்க்க, நீங்கள் அவங்கள பார்க்க சர்ச்சுக்குள்ளே அதெல்லாம் என்ன செய்யணும்? நடக்கணும். முதல்ல பார்த்தது ஞாபகத்தில் வருது, அப்படி தானே? அப்படி பளிச்சுன்னு ஞாபகத்தில் இருக்கும். மற்றவங்க பேரை சொல்லலைன்னு வருத்தப்படாதீங்க. உங்கள் பேரை சொன்னால் 1 மணிக்கு தான் முடியும். ஏன்னா இப்போ 10:30 ஆயிட்டுல. இனி பாருங்கள், அப்படி சிலருக்கு சில செயல்பாடுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் சீக்கிரம் முடிச்சிருவேன். அதனால் நீங்கள் யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். என்ன சொன்னேன்? முதல் பார்வை மறக்க முடியாதது. இயேசுவை குறித்த நம்முடைய முதல் பார்வை எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் வியாதிக்கு வந்தேன், என் வியாதியை மாற்றுகிறவர் அல்ல. நான் கடன் பிரச்சனையோட வந்தேன், என் கடனுக்கான பரிகாரத்தை உண்டு பண்ணுகிறவர் இல்லை. நான் வேலை இல்லாமல் வந்தேன், எனக்கு ஒரு வேலை வசதியை ஏற்படுத்தி தருகிறவர் என்கிற அந்த பார்வை அல்ல. கிறிஸ்துவோடு நம்முடைய முதல் பார்வை பரலோகத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்கணும். அதுதான் ரொம்ப தேவை. அதுதான் முதலாவது காரியம். அப்படிதானே? யோவான் 3:16, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் எதை தருவதற்காகவா? எட்டர்னல் லைஃப், இம்மார்டாலிட்டி, அழிவில்லாத, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பெறுவதற்கு. அது எங்க இருக்குது? இங்க நமக்கு ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம காலி. அப்படிதானா? விமான பிரயாண தூரம்னு சொல்றாங்க. விமான பிரயாண தூரம்னா என்ன? ஏன் விமானம் பறக்குது, கீழே விழமடக்குது? ஏன்னா அங்க புவி ஈர்ப்பு சக்தி இல்லை, ஆக்சிஜன் அங்க இல்லை. அப்படிதானே? ஆக்சிஜன் கூட இருக்கலாம், புவி ஈர்ப்பு சக்தி அங்க இல்லை. அதனால எது போட்டாலும் வானத்தில் மிதக்க தான் செய்யும். அப்ப கண்டுபிடிக்கிறான் ரைட் சகோதரர்கள், பிரச்சனை எது? இந்த புவியீர்ப்பு சக்தி தான் இவ்வளோ தடிமனா இருக்கிற இந்த இரும்பு போன்ற பொருளை மிதக்க விடாம செய்து. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த பொருளை புவியீர்ப்பு சக்தி இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன செய்யணும்? சேர்த்தா அது மிதக்கும்னு கண்டுபிடிச்சான். அது மட்டும் இல்லை, அங்கே போய் அதற்கான ஹார்ஸ் பவர் கொடுத்தா அது மிதக்க மட்டும் செய்யாது, அது பறக்கவும் செய்யுன்றதை கண்டுபிடிச்சான். அல்லேலூயா. இந்த பூமியில் நமக்கு ஆக்சிஜன் இல்லைன்னா கஷ்டம். ஆனால் நமக்கு இன்னொரு லைஃப் இருக்குது, அழிவே இல்லாத ஒரு வாழ்க்கை. யாதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் தோட்டத்துக்குள்ள உருவாக்கி அவங்களுக்கு ஒரு கனியை கொடுத்தார். அப்படிதானா? என்ன கனி அது? ஜீவனை கனி. பேரை சொல்லுங்க. ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்களுக்கு ஆண்டவர் தோட்டத்துக்குள்ள வைத்திருந்தார். அதை சாப்பிட்டா என்ன ஆகும்? அவனுக்கு மரணம் வராது. ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிசாசு அவங்கள வஞ்சகமாக ஏமாற்றி வேற ஒரு பழத்தை சாப்பிட வச்சுட்டான். என்ன பழம் அது? அல்லேலூயா. நன்மை தீமை அறியத்தக்க கனி. அப்படிதானே? சண்டே ஸ்கூல் நல்லா எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உன் டீச்சர் யார் விசுவா? சண்டே ஸ்கூல் டீச்சர் யார் விசுவாக்கு? யாரு? நிவேதாவா? செல்வி. செல்வி செல்வி ஜூனியர் பிகினருக்குள்ள எடுங்க. ரிஜிதா பரவாயில்ல, சண்டே ஸ்கூல் எடுக்கிறதுக்கு ஒரு பலன் இருக்குது. அல்லேலூயா. நன்மை தீமை அறியத்தக்க கனி சாப்பிட்டா கண்ணு திறந்துடுச்சு. கண்ணு திறக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருந்தாரு. ஆனா எப்ப வச்சிருந்தாரு அப்படின்னா, பாவம் இல்லாமல் அந்த கண்ணு திறக்கிற ஆசீர்வாதத்தை வச்சிருந்தாரு. இவன் வேற ஒருத்தன் சொல்லி சாப்பிட்டான். அதனால இது போயிட்டு. நீ இயேசுவை நம்ம வாழ்க்கைக்கு முதல்ல எப்படி பார்க்கணும்? அவர் என் வியாதியை மாற்றுறவர் மட்டும் இல்லை, என் பொருளாதாரத்தை மாற்றுகிறவர் மட்டும் இல்லை, இந்த மண்ணிலிருந்து என்னை தூக்கி எடுத்து அழிவில்லாத ஒரு இடத்துல என்னை கொண்டு போய் சேர்க்கிறவர் என்கிற முதல் பார்வை வேணும். அப்படிப்பட்ட பார்வை இல்லாதவங்க சர்ச்சுக்குள்ளே நிலைக்க மாட்டாங்க. ஏன்னா வியாதி சுகமாகலாம், சுகம் கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமலும் இருக்கலாம். கடன் மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். நான் அப்படி தான் இயேசுவை நம்பி வந்தேன். இயேசுக்குள்ளே வந்தால் கடன் பிரச்சனைலாம் என்ன செய்யும்? தீந்துரும். நான் நினச்சேன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு ஜோம் பண்ணிட்டு வந்த உடனே திங்கள் கிழமை எல்லா கடனும் இல்லாமல் சீரோவில் இருப்போம்னு நினச்சேன். என் கடன், எங்கள் வீட்டு கடன் மாற 21 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? அதில் ஒரு பங்கு இன்னும் சில நேரங்களில் தொடர செய்கிற கடன் அப்படி கம்ப்ளீட்டாக ஒன்றும் மாறலை. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், கடன் மாறுறதெல்லாம் விட மேன்மையான ஒன்று, கடன் மாறுவதெல்லாம் மேன்மையான ஒன்று பரலோகத்தில் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார்.
அப்போ நான் இயேசு எனக்கு நான் தூண்டில் அந்த இறைய மாட்டினார் பார்த்தீங்களா, நான் அந்த இறை தான் பெரிய ஆசீர்வாதம்னு நினச்சேன். ஆனால் அதில் அவர் சுறாவை பிடிச்சு தருவார்ன்றது பிறகு தான் விளங்குச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு ஆசீர்வாதம் தூண்டில்ல மாட்டப்படுகிற சின்ன இறை கிடையாது. வியாதி மாறுறது அதுக்காக மாறாதுன்னு சொல்லலை. தெய்வீக சுகம் உண்டு, அற்புத விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். குடும்பத்தில் சமாதானத்தை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலே இயேசுவோடு உள்ள தொடர்பு பரலோகத்துக்குரியது. அவரை போல பரலோகத்துக்கு ஏறினவரும் இறங்கினவரும் யாரும் இல்லை. பவுல் சொல்றார், ஸ்தோத்திரம். பரலோகத்தில் அவர் இருக்கிறார், தேவ ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். பரலோக வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இதில் சந்தோஷம் இருக்குதா? இங்கே 1 பவுன் கிடைச்ச உடனே எவ்வளோ சந்தோஷம் வருது, அப்படிதானே? மாப்பிள்ளை தோழியாக பெண் தோழியாக இருக்கும்போது 1 பவுன் தருவேன்னு சொன்னாங்க. இன்னும் வரல, பாஸ்டர் அம்மாவுக்கு அது சேரல. ஆனால் அந்த பிள்ளைங்கள்லாம் வரும்போது அவங்க தான் மூத்த பொண்ணு. அப்போ என்ன பிடிக்கணும், பேழை தூக்குனா பவுனெல்லாம் வரும். 1 பவுன் வரும்னு காத்துக்கிட்டே இருக்கிறோம். 1 பவுனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அங்கே பவுன் இல்லை, அங்கே டாய்லெட் கோப்பை கூட எது தான், ஆனால் டாய்லெட் கோப்பையெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அங்கேயும் போய் எதுக்கு அசிங்கமாக டாய்லெட்லாம்? அங்கே சாப்பாடும் இருக்கக்கூடாது, டாய்லெட் போகிறதும் இருக்கக்கூடாது. அது பெரிய வேலையாக இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிடணும், திரும்ப மறுபடி அதை கழிக்கணும், மறுபடி உள்ளே ஏற்றணும், இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் இந்த பூமியில் தான் நம்ம என்ன செய்வோம், பேசிக்கிடுவோம். மேலே போய் அதெல்லாம் இருக்குமா இல்லைன்றெல்லாம் தெரில. என்ன சொல்ல வர்றேன், இந்த உலகத்தில் சாதாரணமாக கிடைக்கிற ஒன்றுக்கே நமக்கு அவ்வளோ சந்தோஷம் மகிழ்ச்சி வருகிறது. பரலோகத்தில் மேன்மையான ஒன்றை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இல்லாட்டி இப்படி சொல்கிறேன், பவுல் சொன்னது போல கொரிந்தியர் நிருபத்தில், நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, நம்முடைய கூடாரம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இயேசுவை முதல் பார்வை என்ன பார்த்தீங்க? உங்கள் வியாதி மாற்றவராவா? உங்கள் பலவீனத்தை மாற்றுகிறவராவா? பாருங்க, அதெல்லாம் 2வது தேவை. நான் முதல் பார்வை இயேசுவை குறித்து, அவர் பரலோகத்துக்குரியவர். அது மாத்திரமல்ல, அவரை வெளிப்படுத்தின விசேஷம் வாசித்து பாருங்க. அந்த அதிகாரம் ஃபுல்லாக, அந்த புஸ்தகம் ஃபுல்லாக தீர்க்க தரிசனமாக பரலோகத்தில் இயேசு எப்படி இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தாங்க. ஸ்தேவான் சாகிறதுக்கு முன்னாடி என்ன பார்த்தான்? பரலோகம் திறந்திருக்கிறதையும், பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் குமாரனாகிய கிறிஸ்து உட்கார்ந்திருப்பதையும் அவன் பார்த்தான். அல்லேலூயா. அவர் நமக்கு பெற்றுத்தந்த மிக முக்கியமான ஆசீர்வாதம் பரலோக மேன்மையை தந்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு நம்ம எப்போதுமே சொந்தக்காரங்க கிடையாது. அதனால் இந்த உலகம் எப்போதும் நம்மளை என்ன செய்யும், பகைக்கும். நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா விரட்டும், துரத்தும். ஏன் அங்கே போகிறேன்னு கேட்கும். அதுவும் குறிப்பாக ஏன் அந்த பாஸ்டர்கிட்ட போகிறேன்னு கேட்கும், ஏன் காணிக்க கொடுக்குறேன்னு கேட்கும். பகைக்கும் உலகம். ஏன்னா உலகத்துக்கு இது என்ன செய்யாது, ஒன்றுமே புரியாது. அவர்கள் பூமிக்குரியவர்கள், நம்மளோ வானத்துக்குரியவர்கள், பரலோகத்துக்குரியவைகள். பூமிக்குரிய மேனிகளும் உண்டு, பரலோகத்துக்குரிய மேனிகளும் நமக்கு இருக்கிறது. நாம் இயேசுவை முதலாவது பார்க்க வேண்டியது, அவர் பரலோகத்தோட தொடர்புள்ளவர். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? நேரம் ஆயிடுச்சு, ஜெபம் பண்ணுவோம். மீதி பிரசங்கம் பிறகு வாய்ப்பு வரும்போது பேசலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெபம் பண்ண எழுமி நில்லுங்க. எழுமி நிற்கும் போது 4 பிரிவாக இங்கே இருக்குது பாருங்கள். தெற்கு, வடக்கு, மேற்கு. நான் சொன்ன அந்த இதில் உங்கள் ஏரியா இதில் வருதுன்னு ஞாபகம் இருக்குதா? 4 முக்கு இப்படி தானே? இந்த 4 முக்கில் இருந்து அந்த கார்னர் ஃபுல்லாக என்ன ஒட்டியிருக்கு? கிழக்கா? பின்னாடி லாஸ்ட்டு கிழக்கு தானே ஒட்டியிருக்கு. கீழே பாருங்கள் தரையில். கிழக்கு பகுதியில் உள்ளவங்கெல்லாம் அதில் நில்லுங்க பார்ப்போம். கிழக்கு பகுதினா தெரியுதா? நம்ம இந்த ரேஷன் கடை ரோடு, வைராவி கிணறு ரோட்டில் இருந்து இந்த பக்கம் கஸ்தூரி ஹாஸ்பிட்டல் ரோடு வரைக்கும் இருக்கிற இந்த ஏரியா, அதில் இருக்கிறவங்களாம் அங்கே நில்லுங்க. அப்படி பார்த்து நில்லுங்க பார்ப்போம். வடக்குன்றது எப்படி வரும்? புரியுதா உங்களுக்கு? லைவை முடிச்சிருங்க. கிழக்கு தெரு